இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது இன்செக்யூரிட்டீஸ் இருக்கு. உங்களுக்குன்னு ஃபியூச்சர்ல நீங்களே ஃபோர்சீயிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு உங்க ஃபேமிலில. லைக் எனக்கு இவ்வளோ பெரிய லோன்ஸ் இருக்கு, எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, எனக்கு எங்க ஃபேமிலி இதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். என்ன இந்த மாதிரிலாம் நீங்க சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு யாராவது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, மேரேஜுக்கு முன்னாடியே பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ஆ விஷயங்கள சொல்லிறணும். அப்படி ஒரு வேளை மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டா, பின்னாடி வந்து அத மறைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் வெளியில வந்துரும். அப்போ வந்து தேவையில்லாம ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். அது வந்து ஒரு நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்கும். இது முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். அவங்களும் அதுக்கு மைண்ட் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்களால முடியாதுன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எதையுமே வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களோட விருப்பங்கள் லைக் என்ன சிட்டியில் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கணும், அது மாதிரி உங்களோட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன, கனவுகள் என்னங்கிறத ஒருத்தர் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு கல்யாணத்துக்குள்ள வர்றதுங்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா பின்னாடி தேவையில்லாம பிரிவுகள் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் கல்யாணத்துக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு தேவையான திருமணம் மற்றும் வாழ்க்கைய பத்தின நெறைய விஷயங்கள நம்ம சேனல்ல பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா நம்ம சேனல்ல மற்ற வீடியோஸையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா அடுத்த வீடியோல வரேன். நன்றி, வணக்கம்.